வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க போனீங்க காலையிலேயே? அர்ஜென்ட்டா வாட்டர் கேன் கேட்டு ஃபோன் பண்ணாங்க, அதான் போயிட்டு வரேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதரு. என்னங்க கை வலிக்குதா? ஆமா ஆதரு, மாத்தி மாத்தி 2 வாட்டர் கேனை 3வது மாடி வரைக்கும் தூக்கிட்டு போனோம்னா அதனாலதான் கை ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கே நீ இப்படி சொல்றியே, இத்தனை காலமா எத்தனை வாட்டர் கேனை எத்தனை மாடி ஏறி இறங்கி போட்டிருப்ப, உனக்கு எப்படியெல்லாம் கை வலிச்சிருக்கும்? என்னால இந்த வலியெல்லாம் தாங்கிக்க முடியும், உங்களால தாங்கிக்க முடியாதுங்க. எனக்கு பழகிருச்சு. அப்ப எனக்கும் கொஞ்சம் பழகட்டும். இருங்க, நான் புடிச்சு விடுறேன். இல்ல பரவாயில்ல. இப்ப எப்படி? ஓகேயா? உன் கைப்பட்டதும் வலியெல்லாம் அப்படியே பஞ்சா பறந்து போயிருச்சு. அப்படின்னா பிடிச்சது போதுமா? அது எப்படி போதும், பிடிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. ஆஹா ஆஹா. என்ன ஆதுற, கைரேகை பாக்குற மாதிரி உத்து பாத்துக்கிட்டு இருக்க? அதன் இப்படி கேட்டீங்க? எனக்கு உண்மையிலேயே கைரேகை பார்க்க தெரியும். அப்படியா? எப்படி தெரியும்? அது என் அப்பா. என்ன மாமாக்கா? மாமாக்கு கைரேகை பார்க்க தெரியுமா? இது என்கிட்ட சொல்லவே இல்லையோ. இல்ல, இருங்க இருங்க இருங்க. அப்பாக்கு தெரியாது. அப்பா கூட இருக்கார்ல டெய்லர் மாமா. ஆமா, அவர் கைரேகை பாப்பாரு. நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அவர்கிட்ட தெரிஞ்சு வச்சுக்குவேன். அடிக்கல்லி, இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு மரத்தை பிடிச்சு அதுக்கு கீழே நம்ம ஒரு கடையை போட்டுருக்கலாமே. பொழப்பைய கெடுத்துட்ட பாரு. சரி பரவாயில்ல, நாம இன்னைக்கே ஒரு மரத்தை பிடிக்கிறோம், அதுக்கு கீழே ஒரு கடையை போடுறோம். இவ்விடம் சகலமானவர்களுக்கும் கைரேகை பார்க்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டை மாற்றோம். என்ன சொல்ற? யோ, புத்தி எப்படி போது பாரு. சரி சரி விடு, நம்ம கடையை போறத பத்தி அப்புறம் யோசிப்போம். இப்ப என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. எதிர்காலத்துல நீங்க சைக்கிள் ஓட்ட போறீங்க. சைக்கிள் ஓட்ட போறேனா? அப்படிதான் இருக்கு. நீ பாருங்க, சும்மா சொன்ன, கவலைப்படாதீங்க. அதான பார்த்தேன். கொடுங்க. உங்களுக்கு குருமேடு, சுக்கிரமேடு, புதன்மேடு எல்லாமே பக்காவா இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க மேம்பட்ட வாழ்க்கைக்கு போயிடுவீங்க. அப்படியா? ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இந்த பொண்டாட்டிங்க எத்தனை, குழந்தைங்க பத்தி கொஞ்சம் சொல்லேன். அது பொண்டாட்டிங்களா? ஐயோ, பொண்டாட்டிங்க இல்ல, பொண்டாட்டி ஒண்ணுதான். குழந்தைங்களை பத்தி சொல்லேன். காட்டுங்க. பொண்டாட்டி ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுதான். ஒரே ஒரு பொண்டாட்டி தான். ஆனா குழந்தைங்க மட்டும் 2 பேருங்க. ஐயோ, ட்வின்ஸுங்க. ரெட்ட குழந்தைங்களா? ஆமாங்க. சரி ஓகே. என்ன எந்திரிச்சிட்ட? உட்காரு உட்காரு உட்காரு. மத்ததெல்லாம் பார்த்து சொல்லு. எனக்கு புரியல. இல்லங்க, இதே வேலையா எனக்கு? நான் ஆபீஸ்க்கு கிளம்ப வேணாமா? அதெல்லாம் அப்புறமா. ரெட்ட குழந்தைங்களா? ரெட்ட குழந்தைங்கன்னா செலவெல்லாம் பயங்கரமா எகிருமே. ஐயோ, சமாளிக்கவே முடியாது.
என்ன பண்றது? ஆ? ஏதாவது பண்ணி ஆ? ம்? என்ன ஆஹா. உங்களை மறந்து ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன யோசிக்கிறீங்க? ஆ, ஏன் அதுர உண்மையாவே நமக்கு ரெட்ட குழந்தைங்க தானா? நல்லா பாரு. ஆமாங்க. ஆ, ஆ, ஏன் அதுர அந்த ரெட்ட குழந்தைங்கல்ல முதல் குழந்தை முதல் வருஷத்துலயும் ரெண்டாவது குழந்தை ஒரு 3 வருஷம் கழிச்சு பிறக்கிற மாதிரி ஏதாவது பரிகாரம் கிரிகாரம் இருக்குமான்னு பார்த்து சொல்லு. ஏங்க ரெண்டும் ஒன்னா பிறந்தா இப்ப என்ன? ஓ இல்ல அதுர, இப்போ ஒரு குழந்தைக்கு பால் பவுடர்ல இருந்து நாப்கின் வரைக்கும் நிறைய செலவாகும்ல. அதுவும் ரெட்ட குழந்தைங்கன்னா அந்த செலவு இன்னும் டபுள் மடங்கு ஆகும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, ஐயோ எப்பா போதும்பா, உங்க செலவு கணக்க கொஞ்சம் நிறுத்துங்க. அதுர அது அப்படி இல்ல அதுர, நான் சொல்றத கேளு, இது ரொம்ப சீரியஸான விஷயம். இப்போ ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவுல 3 வருஷம் கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு குழந்தைக்கு வாங்குற ட்ரெஸ்ஸ 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, விளையாட்டு ஜாமான்ல இருந்து ஸ்கூல் புக் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வாங்குறத இன்னொரு குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. அப்படியே கூட்டி கழிச்சு பாரு, நான் சொன்ன கணக்கு கரெக்டா வரும். போடா. என்னது போடா? ஆமாண்டா, உனக்கு குழந்தையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, செலவே இல்லாம சந்தோஷமா இருப்பா. ஆதுர ஆதுர, நான் சும்மா சொன்ன ஆதுர, இதுக்கு போய் நீ கோச்சுக்கிட்டு போலாமா? ஆதுர 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 நில்ல ஆதுர. ஆதுர நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஆதுர நான் விளையாட்டுக்கு சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டியா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சும்மா பேசாதீங்க. ஐயோ ஆதுர, நான் நிஜமா சத்தியமா சொல்றேன் ஆதுர, நான் சும்மா காமெடி தான் பண்ணேன். என்ன நீ ஆதுர? சரி நீ கோபப்படாத, நான் சொன்னது தப்புதான். இங்க பாரு, நீ ஒவ்வொரு டெலிவரிலையும் ரெட்ட குழந்தைய பெத்து கொடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷம் தான். போதுமா? சரியா? சிரிச்சிட்ட. அப்பா, இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. சரி நீ வா, நானே உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்றேன். சரியா? வாங்க. ஆதிரியும் பிரபுவும் சந்தோஷமா கிளம்பி போறாங்களே. எப்படியாவது ரோஹிணி காலேஜ் போறதோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இன்னைக்கு ரோஹிணிய வச்சு ஆதிரி சந்தோஷத்தை கெடுத்துற வேண்டியதான். சின்னனி பெரிய வெளில போயிருச்சா? இப்பதான் போனாரு. சரிங்க நீ, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி சரி. ரோஹிணி. சொல்லுங்க சின்னனி. இன்னைக்கு நான் உன்னை காலேஜ்ல டிராப் பண்றேன், வா. சரிங்க நீ வாங்க. என்னங்க